அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு உண்டான டெஸ்ட் நம்பர் 23 தான் பார்க்க போகிறோம். இதில் பாலிட்டிலேருந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண டெஸ்ட் நம்பர் 1லேருந்து 22 வரைக்கும் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, கீழ்கண்டவர்களில் மத்திய நிர்வாகத்தில் இடம்பெறாதவர் யார்? மத்திய நிர்வாகத்தில் இடம்பெறாதவர் கீழ்கண்டவர்களில் யார்? ஆன்சர் பாருங்கள், இந்திய தலைமை தேர்தல் ஆணையர். ஓகேங்களா, மற்றபடி துணை குடியரசுத் தலைவர், இந்திய அரசோட தலைமை வழக்கறிஞர், பிரதமர் எல்லாமே மத்திய நிர்வாகத்தில் தலையிடுவாங்க. ஓகேங்களா, ஆனால் தலைமை தேர்தல் ஆணையர் தலையிட மாட்டார். நிர்வாகத்துக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை. பின் வருவனவற்றுள் கல்வி உரிமை தொடர்பான ஷரத்து எது? கீழே கொடுத்துருக்கிறதுல கல்வி உரிமை தொடர்பான ஷரத்து எது? ஷரத்து 21A. ஓகேங்களா, விதி 21A. ஜிஎஸ்டி கவுன்சிலின் தலைவர் யார்? ஜிஎஸ்டி கவுன்சிலின் தலைவர் யார்? மத்திய நிதியமைச்சர். மத்திய நிதியமைச்சர். குடும்ப நீதிமன்ற சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்ன? குடும்ப நீதிமன்ற சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1984. 1984. ராஜஸ்தானின் நாகூர் மாவட்டத்தில் பஞ்சாயத்து ராஜ் திட்டத்தை நேரு எந்த ஆண்டில் துவக்கி வைத்தார்? ராஜஸ்தானின் நாகூர் மாவட்டத்தில் பஞ்சாயத்து ராஜ் திட்டத்தை நேரு எந்த ஆண்டில் துவக்கி வைத்தார் அப்படின்னா 1959 துவங்கி வச்சார். அரசியலமைப்பு சபையின் தற்காலிக தலைவராக சச்சிதானந்த சின்ஹா பொறுப்பேற்க அழைப்பு விடுத்தவர் யார்? அரசியலமைப்பு சபையின் தற்காலிக தலைவராக சச்சிதானந்த சின்ஹா பொறுப்பேற்க அழைப்பு விடுத்தவர் ஆச்சாரியா ஜேபி கிருபாலினி. ஆச்சாரியா ஜேபி கிருபாலினி அவர்கள். அடுத்தது பொறுத்துக. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்தும் ஒவ்வொரு ஸ்டேட்டு பிரிஞ்சு போகும். ஓகேங்களா, ஸோ அப்படி எந்தெந்த ஸ்டேட் எங்கெங்கே பிரிஞ்சு போச்சு அப்படிங்கிறத நம்ம பொருத்த போகிறோம். ஃபஸ்ட்டு சத்தீஸ்கர் எந்த மாநிலத்திலேருந்து பிரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்தீஸ்கர் மத்திய பிரதேசத்துலேருந்து பிரிஞ்ச ஒரு ஸ்டேட். உத்தரகாண்ட் எங்கேருந்துன்னா உத்தரப்பிரதேசத்துலேருந்து வெளில போனது. ஜார்க்கண்ட் வந்து பீகார்லேருந்து பிரிஞ்சது. நாகாலாந்து அஸ்ஸாம்லேருந்து பிரிஞ்சிச்சு. ஓகேங்களா, நிதி ஆயோக்கின் முக்கியமான முயற்சிகளை அடையாளம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமான முயற்சிகளை அடையாளம் காண்க அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், நிதி ஆயோக் என்ன பண்ணுதுன்னா 15 ஆண்டு செயல் திட்டத்தை பண்ணுறாங்க. 7 ஆண்டு கண்ணோட்டம் அப்படிங்கிற ஒரு முயற்சிகளை பண்ணுறாங்க. அம்ருத் திட்டம் இருக்குது, டிஜிட்டல் இந்தியா இருக்குது. ஓகேங்களா, அப்போ அவங்களுடையது அனைத்துமே அவர்களுடைய முக்கியமான முயற்சிகள் தான். பஞ்சாயத்து அமைப்புகள் தொடர்பாக பஞ்சாயத்து ராஜ் மேற்கோள் காட்டி கிராமங்கள் என்பது அறியாமை மற்றும் வகுப்புவாதத்தின் இருப்பிடம் என்பதை தவிர வேறொன்றுமில்லை என்று கூறியது யார்? ஆன்சர் என்ன? அம்பேத்கர். பின்வரும் எந்த மசோதாக்களில் மசோதாவை நிறைவேற்றுவதில் சிக்கல் ஏற்பட்டால் அதை தீர்ப்பதற்கு பாராளுமன்ற இரு அவைகளின் கூட்டு அமர்வு தேவை? ஆன்சர் என்ன? நிதி மசோதாவுக்கும் சாதாரண சட்ட மசோதாவுக்கும் தேவை. ஓகேங்களா, நிதி மசோதாவுக்கும் சாதாரண மசோதாவுக்கும் தேவை. அனைத்து மண்டல கவுன்சில்களின் பொது தலைவர் யார்? அனைத்து மண்டல கவுன்சில்களின் பொது தலைவர் குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர். அடுத்தது பொறுத்துக. குடியரசுத் தலைவர் தேர்தலை பற்றி சொல்கிற ஷரத்து என்ன? குடியரசுத் தலைவரோட தேர்தலை பற்றி சொல்கிற ஷரத்து என்னென்னா ஷரத்து 54. ஷரத்து 54. மன்னிப்பு வழங்குவதற்கான அதிகாரத்தை கொடுக்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷரத்து 72. அவசர சட்டத்திற்கான அதிகாரத்தை கொடுக்கிறது ஷரத்து 123. சட்ட மசோதாக்களை நிறைவேற்றுவதற்குண்டான ஷரத்து 111. பின்வரும் அரசியல் கட்சிகளை அவை தொடங்கப்பட்ட காலத்தின் அடிப்படையில் வரிசைப்படுத்துகிறாங்க. பின்வரும் அரசியல் கட்சிகளை அவை தொடங்கப்பட்ட காலத்தின் அடிப்படையில் வரிசைப்படுத்தணும் அப்படின்னா இந்த வரிசையில் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு சிரோமணி அகாலிதளம். சிரோமணி அகாலிதளம் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கும். அதுக்கப்புறம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் பாரதிய ஜனதா கட்சி வரும். ஓகேங்களா, ஸோ 1980 பீரியடில் 80s தொடங்கப்பட்டது தான் பாரதிய ஜனதா. ஜப்பானின் உதவியுடன் 2ஆம் உலக போரின் போது இந்திய போர்க்கைதிகளை பயன்படுத்தி
இந்திய தேசிய இராணுவத்திற்காக வரவை தயாரித்தவர் யார்? மோகன் சிங் அப்படிங்கிறவர் தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஜப்பானின் உதவியுடன் 2ஆம் உலகப் போரின் போது இந்திய போர்க்கைதிகளை பயன்படுத்தி இந்திய தேசிய இராணுவத்திற்காக வரைவை தயாரித்தவர் மோகன் சிங். அவர் தான் ஸ்டார்ட் பண்ணது. தவறான இணையை கண்டறிக. தேசிய மக்களின் கட்சி புத்தகம். அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸுக்கு பூக்கள் மற்றும் புற்கள் தான் சின்னம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சுத்தி அறிவாள் மற்றும் நட்சத்திரம் சின்னம். தேசியவாத காங்கிரஸுக்கு கடிகாரம் சின்னங்கிறாங்க. இதில் எது தவறாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சுத்தி அறிவாளுங்கிறாங்க. அது தப்பு. ஓகேங்களா? கதிர் அறிவாள்னு அப்படிங்கிற மாதிரி வரும். அது மட்டும் தப்பு. மற்றதெல்லாம் ரைட்டு தான். மத்திய ஊழல் தடுப்பு ஆணையம் அமைக்கப்பட்டது எப்போது? மத்திய ஊழல் தடுப்பு ஆணையம் 1963 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் 1964 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மத்திய புலனாய்வு அமைப்பு 2005 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மத்திய தகவல் ஆணையம் 1993 இருக்குது. ஓகேங்களா? 52வது சட்ட திருத்தம் குறித்து தவறான குற்றை காண்க. கீழே கொடுத்துருக்கிறதுல 52வது சட்ட திருத்தம் குறித்த தவறானது அப்படின்னா உங்களுக்கு இது பெரும்பாலும் கட்சித்தாவல் தடை சட்டம் என்று குறிப்பிடப்படுதுங்கிறாங்க. அப்போ அது சரிதான். இச்சட்டமானது எம்பி எம்எல்ஏ தகுதி நீக்கம் செய்வதற்கான ஏற்பாட்டை வழங்குது. இது தப்பான கூற்று. ஓகேங்களா? தவறான கூற்று அப்படின்னா இதை தான் சொல்லணும். ஏன்னா அவங்க கட்சி தாவனா அடுத்து தகுதி நீக்கம் செய்வாங்க. இது அப்படி இந்த சட்டமே அப்படி சொல்லலை. அரசியலமைப்பு 10வது அட்டவணையில் சேர்க்கிறாங்க. கட்சி தாவலால் தகுதி நீக்கம் செய்யப்படுவது தொடர்பாக எழும் சந்தேகத்தை இந்திய தேர்தல் ஆணையம் தான் தீர்த்து வைக்கும் போதும். ஓகேவா? அரசியல் என்ற சொல் கிரேக்க வார்த்தையான போலீஸ் என்ற வார்த்தையிலிருந்து உருவானது. மேற்கண்ட போலீஸ் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா நகர அரசாங்கம், அரசியல் அரசாங்கம் அப்படின்னு பொருள் வரும். பின் வருபவர்களில் துணை பிரதமர் மற்றும் பிரதமராகவும் பதவி வகித்தவர் யார்? பின் வருபவர்களில் துணை பிரதமர் மற்றும் பிரதமராகவும் பதவி வகித்தவர் மொராஜி தேசாய். மொராஜி தேசாய். மொத்த தேசிய மகிழ்ச்சி குறியீடு என்னும் சொற்பதம் எப்போது உருவாக்கப்பட்டது? மொத்த தேசிய மகிழ்ச்சி குறியீடு என்னும் சொற்பதம் எப்போது உருவாக்கப்பட்டதுன்னா 1972. 1972. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் தமிழ்நாட்டில் 38வது மாவட்டமாக மயிலாடுதுறை அறிவிக்கப்பட்ட தினம் என்ன? 2020 மார்ச் 24. எந்த மாநிலமானது பியரி மொழியை அதன் பள்ளிகளில் 3வது மொழியாக அறிமுகப்படுத்தி உள்ளது? கர்நாடகா. 15வது நிதி ஆணையத்தின் தலைவர் யார்? 15வது நிதி ஆணையத்தின் தலைவர் நந்த் கிஷோர் சிங். நந்த் கிஷோர் சிங். இதுவரை இந்தியாவில் நிதி நெருக்கடி நிலை எத்தனை முறை அறிவிக்கப்பட்டுள்ளது? இதுவரை இந்தியாவில் நிதி நெருக்கடி நிலை எத்தனை முறை அறிவிக்கப்பட்டுள்ளதுன்னா ஒரு முறை கூட நிதி நெருக்கடி நிலை அறிவிக்கப்படலை. புதிய ஷரத்து 268A இந்திய அரசியலமைப்பில் இணைத்த சட்ட திருத்தம் எது? 88வது சட்ட திருத்தம். 88வது சட்ட திருத்தம். இந்தியாவில் உச்சநீதிமன்றம் எப்பொழுது தொடங்கி வைக்கப்பட்டது? இந்தியாவில் உச்சநீதிமன்றம் எப்பொழுது தொடங்கி வைக்கப்பட்டது? ஜனவரி 28, 1950. ஜனவரி 28, 1950. உச்சநீதிமன்றத்தின் நீதிபேராணை அதிகார எல்லை எந்த ஷரத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது? உச்சநீதிமன்றத்தின் நீதிபேராணை அதிகார எல்லை எந்த ஷரத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது? ஷரத்து 32. ஷரத்து 32. ஷரத்து 32. நீதி புனராய்வு கோட்பாடு எங்கு தோற்றம் பெற்று மற்றும் மேம்படுத்தப்பட்டது? நீதி புனராய்வு கோட்பாடு எங்கு தோற்றம் பெற்று மற்றும் மேம்படுத்தப்பட்டது அப்படின்னா அமெரிக்காவில். 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 5 இடங்களை மானிய பட்டியலிலிருந்து பொது பட்டியலுக்கு மாற்றியது. அவற்றின் கீழே குறிப்பிடப்பட்டுள்ள இனங்களில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் காப்பீடு. அது தவறானது. முதல் நிதி ஆணையம் அமைக்கப்பட்ட வருடம் என்ன? முதல் நிதி ஆணையம் அமைக்கப்பட்ட வருடம் 1951. 1951. அரசியலமைப்பின் எந்த ஷரத்து தேசிய நலன் கருதி பாராளுமன்றமானது மாநில பட்டியலில் சட்டம் இயற்ற அதிகாரம் அளிக்கிறது? விதி 249. அரசியலமைப்பின் எந்த ஷரத்து தேசிய நலன் கருதி பாராளுமன்றமானது மாநில பட்டியலில் சட்டம் இயற்ற அதிகாரம் அளிக்குதுன்னா விதி 249 மூலமாக. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது மக்களை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கை ஷேரை தட்டி விட்ருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.